given G is a centroid of triangle ABC. என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கோணம் ஏபிசி நடுக்கோட்டு மையம் ஜின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏரியா ஃபஸ்ட்டில் வர ஏரியாவையும் லாஸ்ட்டில் வர ஏரியாவும் ஈக்குவல்ன்றாங்க. முதல்ல வர முக்கோணத்தின் பரப்பு கடைசியாக வர முக்கோணத்தின் பரப்பு சமான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதே போல் செகண்டில் வரதையும் லாஸ்ட்டில் வரதையும் தேர்டில் வரதையும் லாஸ்ட்டில் வரதையும் ஈக்குவல் இன் ஏரியாஸ் சொல்கிறாங்க. ரெண்டாவது வர்றது கடைசியாக வர்றது, மூன்றாவது வர்றது கடைசியாக வர்றது பரப்புகளை சமம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஃபஸ்ட்டில் வரதையும் லாஸ்ட்டில் வரையும் எடுத்துக்கின்னு அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டினோடனே நீங்கள் செகண்டில் வரதையும் லாஸ்ட்டில் வரதையும் தேர்டாக வரதையும் லாஸ்ட்டில் வரதையும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதனால் ஒழுங்காக நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஓகே, புரிஞ்சு போச்சு. ஜி இஸ் ஏ சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள். ஜி என்பது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம்ன்றாங்க. ஸோ இப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அதை எடுத்துக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி ஏபிசின்ட்டேன். இங்கே தான் ஏபிசி இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி. இது தமிழில் முக்கோணம் ஜிஏபியின் பரப்பு ஈக்குவல் டு கடைசியாக என்ன இருக்கு பாருங்க 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இது வந்து 1/3 இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை நான் ப்ரூவ் பண்ணிட்டோடனே இதே போல் செகண்டையும் லாஸ்ட்டையும் தேர்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, குட். இப்போ நான் என்ன பண்ணேன், டயக்ராமில் போய் பாருங்கள். கன்சிடர் ஏ ஆஸ் ஆரிஜின். படத்தில் ஏ இருக்கு இல்லைங்களா புள்ளி, அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணதுக்கு அதை வந்து என்ன சொல்ல போகிறேன், ஆதியாக எடுத்துப்பேன். ஏவை வந்து என்ன பண்ண போகிறேன், ஆதியாக கொள்க. ஆதியாகனா என்னது, ஆதி புள்ளி 0,0 அப்படின்னு எடுத்துக்கிறது. ஓகே, புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து முக்கியமாக ஏஜி கண்டுபிடிக்கணும், சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும். அதை என்ன சொல்லுவோன்னா, தென் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்ட்ராய்டு ஜி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கிவன் பை ஏஜி வெக்டர் ஈக்குவல் டு ஏஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3. இது தமிழில் சொல்லப்போனால் முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு சந்தி, நடுக்கோட்டு மையம் எப்படின்னா சொல்லலாம். ஜியினுடைய நிலை வெக்டர் ஏஜி வெக்டர் ஈக்குவல் டு ஏஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் பை 3. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கு பார்த்து நான் வந்து ஏஜி கண்டுபிடிக்கிறேன். செகண்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கு பார்த்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், பிஜி கண்டுபிடிப்போம். அப்போ பிஜி கண்டுபிடிச்சா ஏஜி கண்டுபிடிச்சா மாதிரி பிஜி கண்டுபிடி தெரியணும். அதே மாதிரி தேர்டையும் லாஸ்ட்டையும் எடுத்தால் நம்ம அதே மாதிரி சிஜி கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். ஏஜி வெக்டர்னா ஏஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர். சரி, கேட்குற பால் சொல்லலாம் பார்ப்போம். பிஜி வெக்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். பிஜி வெக்டர்னா பிபி வெக்டர் ப்ளஸ் பிஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் பை 3. சரி, இதையும் சொல்லுங்கள். சிஜி வெக்டர் அப்போ என்ன வரும், சிஜி வெக்டர்னா சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிசி வெக்டர் பை 3. குட், அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ உங்கள் ஒரு விஷயம் சொல்லித்தரணும். ஏஏ வெக்டர் 11th படித்தது மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஓஏ வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்போ 0 ஆகிடுமா. ஏஏ வெக்டர்னால் இந்த இடம் 0. ஸோ அப்போ ஏஜி வெக்டர்னா கிடைக்கும் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3 கிடைக்குது. ஓகே, குட். இப்போ ட்ரையாங்கிள் லாஸ்ட்டில் நம்ம என்ன வர வைக்க போகிறோம், இதை ப்ரூவ் பண்ணணும் இல்லை. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த பரப்பை கண்டுபிடிப்போமே. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, முக்கோணம் ஏபிசியின்
பரப்பு. இது அடிக்கடிக்கு மாறும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையா தெரில. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து சொன்னால் மாறும். இந்த பாயிண்ட் எடுத்து பார்க்குறேன். இங்கே தான் கன்சிடர் ஏ as ஆரிஜின். ஏஐ ஆதிக்காக கொள்கன்னு எடுத்துக்கினேன். ஸோ இப்போ இந்த இடம் எடுத்துக்கு பார்த்து ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு ஏபி கிராஸ் ஏசி டார்ச்சை கொடுக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் ஏ பாயிண்ட்லேருந்து ஏபி கிராஸ் ஏசி. திடீர்னு செகண்டையும் தேர்டையும் ஃபோர்த்தையும் ப்ரூவ் பண்ண பார்த்து நான் இங்கே வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பி பாயிண்ட்லேருந்து சொல்ல சொன்னால் நீங்கள் பயப்படாமல் 1/2 இன்ட்டு 1/2 மால்லஸ் ஆஃப் பிசி கிராஸ் பிஏ சொல்லணும். இந்த பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட்லேருந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி சொல்ல சொன்னால் முக்கோணத்தின் பரப்பு ஏபிசியை சி பாயிண்ட்லேருந்து சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஃப் மால்லஸ் சிபி கிராஸ் சிஏன்னு சொல்லணும். வெரி குட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. சரி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி முக்கோணம் ஏபிசின்னு பரப்பு ஆஃப் இன்ட்டு ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதிட்டாச்சு. நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னப்பா? அதை கண்டுபிடிக்கணும்ல. அதுதான் இதுவரையும் நம்ம நோவிங் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சதை சொல்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிஏபி. இதான் கண்டுபிடிக்கணும். முக்கோணம் ஜிஏபியின் பரப்பு. அப்போ இங்கே போய் அந்த டயக்ராமில் தான் சொல்லணும் உங்களுக்கு. ஜிஏபியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஜி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஏ எங்கே இருக்குது? பி. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். ஜிஏபி ஃபார்முலா என்னது? ஆஃப் ஏபி கிராஸ் ஏஜி. ஏபி கிராஸ் ஏஜி மாற்றி கேட்டால் சொல்லுவீங்க. இப்போ ஜிஏபி மட்டும் எடுத்துக்கின ட்ரையாங்கிளை இது ஏரியா கண்டுபிடிச்சா ஆஃப் என்ன வருது? ஏபி கிராஸ் ஏஜி. ஆஃப் ஏபி கிராஸ் ஏஜி. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் அந்த ட்ரையாங்கிளில் ஆஃப் ஏபி கிராஸ் ஏஜி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். டைம் ஆனால் பரவாயில்ல. இதே மாதிரி இந்த ஜிபிசி ஜிபிசி இங்கே என்னப்பா ஏரியா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கும். ஜிபிசி இந்த இடத்துல ஏரியா என்ன இருக்கும்? ஆஃப் பிசி கிராஸ் பிஜி. குட். இந்த இடத்துல சொல்லுங்கள் பார்ப்போம். சிபிஏ இங்கே ஏரியா என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆஃப் சிஜி கிராஸ் சிஏ. குட். இதெல்லாம் நம்ம அடுத்தது ப்ரூவ் பண்ணதுக்கு தேவைப்படும் தான் இப்படியே இப்போயே உங்களுக்கு சொல்லி ஐடியா கொடுக்குறேன். ஓகே, குட். நல்லா பண்ணுறீங்க. இப்போ 1/2 1/2 ஏபி வேக்டரை ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்கிறோம். ஏபி வேக்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏஜி வேக்டர் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை போடணும். கிராஸு பண்ணிவிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3 ஸ்மால் சிம்பிள் அப்படியே போடணும். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபுக்கு ஆஃபு வேணுமா ஒன்று பண்ணும். இந்த 1/3 இருக்குல்ல வெளியே எடுத்துவாங்க. 1/3 வெளியே எடுத்து வந்துடுங்க. எடுத்து வந்தாச்சு. 1/2 உள்ளே எடுத்து போகிறோம். இதை எடுத்து போகிறோம். ஏபி கிராஸ் ஏபி 0 ஆகிடும். இப்போ கிராஸ் ப்ராடக்டில் ஏ கிராஸ் ஏ 0. அந்த அடிப்படையில் ஏபி கிராஸ் ஏபி 0 ஆகிடும். ஸோ அப்போ அதை போட தேவையில்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? மால்லஸ் ஏபி கிராஸு ஏசி மட்டும்தான் வரும். குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்? உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா ஆஃபு இந்த ஆஃபு மட்டும் இந்த 1/3 வெளியே எடுத்துக்கிறேன். இந்த ஆஃப் உள்ளே எடுத்து போகிறேன். ஆஃப் இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் ரெண்டுமே 0ன்றது சொல்லிட்டேன். அப்போ ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிச்சு. ஆஃப் இன்ட்டு மால்லஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் என்னன்னு சொல்லுவோம். இங்கே போய் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஆஃப் இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர்னு சொல்லுவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லுவோம். ஓகே, குட். அப்போ இது என்ன சொல்லுவோன்னா 1/3 இது என்னன்னு சொல்லுவோன்னா நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி சொல்லுவோம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசின்னுவோம். இன்னும் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? முக்கோணம் 1/3 போட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. நம்ம என்ன கேட்டாங்களோ அதை நிரூபித்தாச்சு. இதே போல் உங்களுக்கு தான் ஒர்க் கொடுக்குறேன். நான் போட மாட்டேன், நீங்கள் தான் செய்யணும். இதே போல் செகண்டு
ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் எடுத்துக்கின்னு ப்ரூவ் பண்ணணும். தேர்டு ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். சில பிள்ளைங்களுக்கு குழப்பமாக இருக்கும், உங்களுக்கு பயமாக இருக்குன்றதுனால நானே போட்டு வச்சுருக்கேன், பயப்பட தேவையில்ல. இப்போ அடுத்ததாக ப்ரூவ் பண்ண போகிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிபிசி ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. இங்கே வந்து பியை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கணும். அதாவது கன்சிடர் பி ஆஸ் ஏ ஆரிஜின். பியை வந்து ஆதியாக கொள்ளணும். பிஜி வெக்டர் கண்டுபிடிக்கணும். பிஜி வெக்டர்னா பிபி வெக்டர் பிஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் பை 3. பிபி வெக்டர் 0. அப்போ பிஏ வெக்டர் பிசி வெக்டர் பை 3 இருக்கும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிச்சா ஆஃப் பிசி கிராஸ் பிஏ. குட். நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிபிசி தான் கண்டுபிடிக்கணும். முக்கோணம் ஜிபிசியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். ஜிபிசி இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. 1/2 மாடுலஸ் ஆஃப் பிசி கிராஸ் பிஜி. இங்கே பிஜினுடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது எதுவுமே இங்கே அப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண பார்த்து பிசியும் பிசி கிராஸ் பிசி 0 ஆகிடும். அப்போ பிசி கிராஸ் பிஏ மட்டும் மாடுலஸ்குள்ளே வரும். இந்த 3யை வெளியே எடுத்து போகணும். ஸோ 1/3 எடுத்துன்னு போயிட்டுனா 1/3 இந்த உள்ள 1/2 எடுத்து போயிட்டேன். பிசி கிராஸ் பிசி 0 ஆகிடும். ஸோ அப்போ பிசி கிராஸ் பிஏ மட்டும்தான் இருக்கும். ஆஃப் பிசி கிராஸ் பிஏ என்னான்னு சொல்கிறேன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது வந்துச்சு. செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் எடுத்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்னையும் ஃபோர்த் ஒன்னையும் எடுத்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அதே போல் தேர்டு ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் மூணாவது பரப்பையும் கடைசி பரப்பையும் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம சிஜி கண்டுபிடிக்கிறோம், சிஜி வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிசி வெக்டர் பை 3. இதுக்கு பூஜ்ஜியன்ட்டேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் பை 3. நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா இதையும் போட்டு வச்சுருக்கேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த சி பாயிண்ட்லேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஆஃப் சிபி கிராஸ் சிஏ, அதாவது மாடுலஸுக்குள்ளே தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிசிஏ இதெல்லாம் உங்களை கேட்டேன். சிஜிஏ அப்படின்னா ஆஃப் சிஜி கிராஸ் சிஏ. சிஜி தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் பை 3. சிஜிக்கு பதில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ சொல்லியிருக்கு நிறைய தடவை. இப்போ சிஏ வெக்டர்னா 0 ஆகிடும். 1/3 உள்ளே எடுத்து போகிறோம். 1/3 வெளியே எடுத்து போகிறோம். 1/2 உள்ளே எடுத்து வரோம். அப்போ எங்கன்னா இருக்கும், சிபி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் மட்டும் தான் இருக்கும். சிஏ வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் 0 ஆகிடும். அப்போ ஆஃப் இன்ட்டு சிபி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர். இது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. சி பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிச்சா ஆஃப் சிபி கிராஸ் சிஏ. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஜிசிஏ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி 1/3 இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. வெரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ.